வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான தேங்காய் பால் சாதமும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, எப்படி பண்ணலாங்கிறது நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்குவோம். இப்போ அதே பாத்திரத்திலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா நம்ம செவக்க பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சு வந்த பிறகு 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம 1-2 தட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இதை சேர்த்து நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை வதக்கிறப்ப சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற டைம்லேயே நம்ம தேங்காய் பால் சாதத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போது தேங்காய் பால் சாதத்துக்கு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு நம்ம தேங்காய் நெய்யும் சேர்த்து செய்கிறப்ப தான் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நம்ம சேர்த்துக்குவோம். நெய்யும் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நெய்யும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் மசாலா நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மசாலா பொடியெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ மசாலா கொதிச்சு வரணும். அதே டைம்லேயே நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்து கூடவே நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். கொத்தமல்லி புதினா கூடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் 3 பச்சை மிளகாவை மட்டும் சேர்த்து நம்ம இது கூட வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி இன்றைக்கி நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இதை நல்லா நம்ம உடையாமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அரை மூடி தேங்காயில் நான் இன்றைக்கி தேங்காய் பால் 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட கலந்துருவோம். எந்த கப்பால் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி, அதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 3 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு நம்ம 5 நிமிஷத்துக்கு, அதாவது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த டைம்லேயே நம்ம வச்ச மசாலா வதக்கணும் இல்லையா, அது ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலாவை கலந்து விட்டுருவோம். மஷ்ரூமை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்து இப்போ கலந்துடலாம். மஷ்ரூம் மசாலா கூட கலந்து குக் ஆகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும், 1/4 டம்ளர் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கலந்து விட்டுடலாம். ஏன்னா மஷ்ரூம்லேருந்து நமக்கு தண்ணி விடும். அதனால் ரொம்ப அதிகமாக நமக்கு கிரேவி பக்கத்துக்கு வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். மஷ்ரூம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மிளகு ஜீரகம்லாம் வறுத்தோம் இல்லையா, அதை நம்ம பொடி பண்ணி நைஸாக எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இது அதிக நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு குக் ஆகிடும். நல்லா குக் ஆன பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா பொடி இது கூட கலந்துருவோம். நம்ம இந்த மசாலா பொடி தான் இந்த மஷ்ரூமுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இதை கலந்து விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம குக்கரை மூடியை போட்டு ஒரு விசில் வந்த பிறகு நம்ம 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நல்ல உதிரியாக நமக்கு தேங்காய் பால் சாதம் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம இந்த மஷ்ரூம் மசாலா வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.